விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய முடிவுகள் எதை காட்டுகின்றது என்றால் பணபலத்தையும் அதிகார பலத்தையும் காட்டுகிறது. தொடர்ந்து இந்த தேர்தலில் அதிகாரத்தால் பணபலத்தால் சாதாரண மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலிலேயே இந்த தேர்தல் நடந்து முடிந்தது என்பது உண்மை நிலையே. திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதனை சார்ந்த கூட்டணிகள் செய்த பல தவறான அணுகுமுறைகளை தாண்டி சுமார் 55,000 வாக்குகளுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி பாமகவினுடைய வேட்பாளர் பெற்றிருக்கிறார் என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல செய்தி என்றே நான் கருதுகிறேன். இது போன்ற பணபலம் அதிகார பலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தல் அமையும். தேர்தலுடைய திமுக கூட்டணியினுடைய அணுகுமுறை, தங்களுக்குள் வைத்து கொண்ட கோட்பாடு, செயலாற்றிய முறை, இவைகளை பற்றி தேர்தல் ஆணையம் கவலைப்படவில்லை என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது மக்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. நீங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அச்சம் கொடுக்கும் வகையிலேயே இருக்கிறது. இதனை கட்டுப்படுத்த முடியாத அரசாக திமுக அரசு செயல்படுகிறது. இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த வேண்டும். இதை தொடர்ந்து தமாக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூறிக்கொண்டே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு, விஷச்சாராயம், கள்ளச்சாராயம், போதைப்பொருள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இதற்கிடையில் டாஸ்மார்க் கணக்கில்லாமல் கடைகள் பல நேரம் திறந்திருக்கிறது. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 வெற்றி பெறக்கூடிய நல்ல சூழலை கூட்டணியினுடைய கட்சிகள், அதனுடைய தலைவர்கள், தொண்டர்கள், பொறுப்பாளர்கள் இணைந்து மக்களை சந்தித்து அதற்கு வலு சேர்ப்போம். திமுக எதிராக பேசுகிற யூடியூபர்கள் அதிகமாக கைதான சமீபத்தில் 40 சாட்டை கைதானாரு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதிகார வர்க்கத்தினுடைய உச்சக்கட்டம் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் இதிலே அரசியலை மற்றும் நான் பேச விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்து கொண்டே போகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே அதனை பொறுக்க முடியவில்லை. அதன் காரணமாக, காழ்ப்புணர்ச்சி அரசியலின் காரணமாக இவைகளெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய நியாயமான உரிமையை காவிரி பிரச்சனையில் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பதை ஒருபோலும் இனிமேல் அனுமதிக்க முடியாது. எனவே தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நியாயமான பங்கீட்டை அவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே கண்டிப்போடு குறிப்பிட விரும்புகிறேன். அதோடு நிறுத்திவிடும்.